வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் இப்போ நம்ம பார்க்கலாம். உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4 முதல் 8 வரை உலக விண்வெளி வாரமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். அக்டோபர் 4ஆம் தேதி உலக வனவிலங்குகள் தினம் மற்றும் உலக புன்னகை தினம். இந்த 2 தினங்களுமே அக்டோபர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. உலக விலங்குகள் தினம். இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகமே அவர்களின் வீடு. உலகமே அவர்களின் வீடு. உலக புன்னகை தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு நல்ல செயலை செய்யுங்கள், ஒருவரை சிரிக்க உதவுங்கள். ஒரு நல்ல செயலை செய்யுங்கள், ஒருவரை சிரிக்க வைக்க உதவுங்கள் அப்படின்றது தான் இந்த தினத்துக்கான கருப்பொருள். இது நம்ம ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படக்கூடியது தான் உலக புன்னகை தினம். அடுத்தபடியாக உலக திறமைகள் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் தான் இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியா 58வது இடத்துல இருக்குது. இந்தியா 58வது இடத்துல இருக்குது. மொத்தம் 67 நாடுகள் வரிசையில் இந்தியா 58வது இடத்துல இருக்குது. முதல் 3 இடங்கள் பார்த்தோன்னா, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், லக்சம்பர்க் என்ற 3 நாடுகள் முதல் 3 இடங்களில் இருக்குது. நம்ம புத்தாக்க குறியீடு, உலக புத்தாக்க குறியீட்லேயும் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருந்தாங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் இருந்தாங்க. அதே போல் உலக திறமைகள் தரவரிசை பட்டியல்லையும் சுவிட்சர்லாந்து தான் முதலிடத்தில் இருக்காங்க. சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம். ஸோ இவங்க இந்த தரவரிசை குறியீடை வெளியிட்டிருக்காங்க. மத்திய அமைச்சரவை ஒரு சில விஷயங்களுக்கு ஒப்புதல் அளித்து செய்யக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம். முதல் விஷயம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை 2ஆம் கட்டமாக செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரூபாய் 63,246 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதோடைய மொத்த கிலோமீட்டர் எவ்வளவு தூரம், இந்த 2ஆம் கட்டத்திற்கான எவ்வளவு தூரம் அது பயணிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 118.9 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கக்கூடியதாக இருக்குது. மொத்தம் 128 நிலையங்கள் 3 வழித்தடங்களாக அமைக்கப்பட உள்ளது. இது எப்போ நிறைவு செய்ய உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, 2027 நிறைவு செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வந்த அனைத்து நிதி உதவி திட்டங்களையும் ஒருங்கிணைத்து, அதாவது வேளாண்மை சம்பந்தமான இயங்கி கொண்டிருந்த நிதி உதவி திட்டங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து 2 புதிய திட்டங்கள் கொண்டு வராங்க. அதுக்கு ரூபாய் 1,00,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது பார்த்தோன்னா, அந்த 2 திட்டங்கள் பேர் என்னன்னு பார்த்தோன்னா, பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம். பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அது என்னென்னா, நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, இன்னொரு திட்டம் கிருஷோன்னாதி திட்டம். இது உணவு பாதுகாப்பில் தன்னிறைவு அடைவதற்காக தான் இந்த கிருஷோனி திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த 2 திட்டங்கள் தான் எல்லா திட்டத்தையும் ஒன்றாக இணைத்து, அதாவது வேளாண் சம்பந்தமான அனைத்து திட்டங்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு வரப்பட்ட 2 திட்டங்கள். அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இருக்க இப்போது 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஒன்று மராத்தி மொழி, 2வது பெங்காலி, 3 பாலி, பிராகிருதம், அசாமி என்ற 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. மராத்தி மகாராஷ்டிரா மாநிலம், பெங்காலி மேற்கு வங்காளம், பாலி மற்றும் பிராகிருத மொழிகள் பீகார், யூபி, மத்திய பிரதேசம் இந்த பகுதிகளில் பேசக்கூடிய மொழி. மேலும் அசாமி அசாமில் பேசக்கூடிய மொழி. இந்த மொழிகளுக்கு இப்போது செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செம்மொழிகள் சம்மந்தமாக கேள்விகள் அடிக்கடி இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் கடைசியாக 2014 ஒடியா மொழிக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ 2024 10 வருடங்கள் கழித்து 2024 5 மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாமி.
முதல்ல எந்த மொழிக்கு வந்துட்டு செம்மொழி அந்தஸ்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் மொழிக்கு தான். 2004 அக்டோபர் 12 தான் வந்துட்டு இதை வந்து அறிவித்தாங்க. அதன் பிறகு 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா ஆகிய மொழிகளுக்கு தான் வந்துட்டு இதுவரைக்கும் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டு இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது புதிதாக 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 11 மொழிகள். கலைச்சம்மல் விருது மொத்தம் 6 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. கலைச்சம்மல் விருது 6 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் வந்து இந்த கலைச்சம்மல் விருது. ஸோ இதில் வந்து ஏ மணிவேலு என்ற நபர் வந்து மரபு வழி ஓவியர் பிரிவை சேர்ந்தவர். இவருக்கு வந்துட்டு மரபு வழி ஓவியர் அப்படின்ற பிரிவிற்காக இவருக்கு இந்த விருதும், அடுத்து வந்துட்டு லே பாலச்சந்தர் மற்றும் கன்னியப்பன் இவங்க 2 பேருக்கும் மரபு வழி சிற்பக்கலை பிரிவுக்காக இவங்க இருவருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கே முரளிதரன் செல்வராஜ் இவங்க 2 பேருக்கும் நவீன அதாவது மரபு வழி ஓவியர், நவீனபாணி ஓவியர் அப்படின்ற 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஓவியர் சிற்பக்கலை, அதில் வந்து மரபு வழி ஓவியர், மரபு வழி சிற்பக்கலை, நவீனபாணி ஓவியர், நவீனபாணி சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இருவருக்கும் நவீனபாணி ஓவியர் விருதும், ராகவன் என்பவருக்கு நவீனபாணி சிற்பக்கலை பிரிவு விருதும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது கலைச்சம்மல் விருது மற்றும் மொத்தம் 6 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏ மணிவேலு மரபு வழி ஓவியர், பாலச்சந்தர் மற்றும் கன்னியப்பன் இருவருக்கும் சிற்பக்கலைக்கு வழங்கப்பட்டிருக்கு. முரளிதரன் செல்வராஜுக்கு ஓவியருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ராகவனுக்கு வந்துட்டு சிற்பக்கலை பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணைய தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் தமிழ்வாணன். இவர் வந்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவார். இது வந்து யாருடைய ஓய்வை அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா PR சிவக்குமார் அவர்களுடைய ஓய்வை தொடர்ந்து இது வந்து நமக்கு அதாவது இவருடைய ஓய்வை தொடர்ந்து எஸ் தமிழ்வாணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக ஜப்பானுடைய 102வது பிரதமர் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். யாருன்னு பார்த்தோன்னா முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஷிகோரி இஷிபா என்ற நபர் வந்துட்டு ஜப்பானுடைய 102வது பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் அவர்கள் வந்து ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவர் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் மற்றும் விருதுநகர் வந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக விழுப்புரமும் விருதுநகரும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் ஒரு வருஷத்துக்கு 55லேருந்து 46 அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டுக்கு 55லேருந்து 46 அந்த இறப்பு விகிதம் வந்து குறைந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 9% வந்து குறைந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்தியாவில் அந்த இறப்பு எவ்வளோ பேர்னா 72 பேர் இறந்து போகிறதாக கணிப்பல்ல இறந்து போகிறதாக சென்செக்ஸ் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. சாக்கோஸ் தீவு, இந்த தீவு வந்து மொரீஷியஸ் நாட்டை சேர்ந்த ஒரு தீவு. இந்த தீவில் வந்து பிரிட்டன் வந்து தங்களுடைய இராணுவ பாதுகாப்பு தடவாளங்கள் எல்லாத்தையும் அங்கே தான் வந்து அவங்க வச்சு இயக்கிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு பிரிட்டன் வந்து அந்த சாக்கோஸ் தீவை வந்து மொரீஷியஸிடம் வந்து ஒப்படைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. 50 வருடங்களாக தன் வசப்படுத்தி வைத்திருந்த அந்த சாக்கோஸ் தீவை வந்து மொரீஷியஸுக்கு பிரிட்டன் வந்து தற்பொழுது ஒப்படைக்கிறாங்க. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 10 வருடங்களுக்கு பிறகு பேரவை தேர்தல் நடைபெற்றுள்ளது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதாவது வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் வந்து 2019 வந்து தன்னுடைய சிறப்பு அந்தஸ்து அதாவது விதி 370 படி சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு இருந்த அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக. ஸோ அதன் பிறகு இப்போ வந்து 10 வருடங்களுக்கு பிறகு பேரவை தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு. மொத்தம் வந்து 90 தொகுதிகள் 3 கட்டங்களாக நடைபெற்றது. மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 88 லட்சம் பேர். அதில் 63.88% பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதிலே வந்து லோக்சபாவுடைய தேர்தலில் பார்த்தோன்னா மொத்தம் 58% தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சட்டப்பேரவை தேர்தல் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஓகே, ஸோ முக்கியமானது விண்வெளி வாரம் வந்து 4 to 8 அனுசரிக்கப்படுகின்றது. அதோடைய கருப்பொருள் பார்த்தாச்சு. அக்டோபர் 4 உலக வனவிலங்குகள் தினம் மற்றும் உலக புன்னகை தினம். வனவிலங்குகள் அப்படின்றத சேர்த்துக்காங்க. அடுத்தபடியாக உலக திறமைகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து 58வது இடத்துல இருக்கிறாங்க.
மத்திய அமைச்சரவை வந்து 3 விஷயங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, அடுத்து வந்துட்டு வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வந்த அனைத்து நிதியுதவி திட்டங்களையும் ஒருங்கிணைத்து 2 திட்டங்களாக வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது. அடுத்து வந்து கலைச்செம்மல் விருது வந்து 6 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கக்கூடியது. தமிழ்நாடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கு மாநில ஆணைய தலைவர் தமிழ்வாணன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஜப்பானில் 102வது பிரதமராக ஷிகோரி இஷிபா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். மகப்பேறு இல்லாத மாவட்டம் விழுப்புரம் மற்றும் விருதுநகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சாக்கோஸ் தீவை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கிறதுக்கு பிரிட்டன் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 10 வருடங்களுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெற்றுள்ளது. இதுவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு. ஓகே, தேங்க்யூ. அடுத்தடுத்த தினங்களுக்கான நடப்பு நிகழ்வை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.